அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்காக மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட்டு 4க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக் கொடுத்துருந்தேன். இந்த டாப்பிக்லேருந்து மொத்தமாக 30 கொஷின் வந்து டெஸ்ட் கொடுத்துருந்தேன். இந்த 30 கொஷினில் 4 கொஷின் தெரியலன்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க. கொஷின் நம்பர் 11, கொஷின் நம்பர் 17, கொஷின் நம்பர் 20, கொஷின் நம்பர் 22. இப்போ இந்த 4 கொஷினையும் சால்வ் பண்ணலாம். 2-3 பேர் கூட்டு வட்டி புரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச வரையும் அந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்க பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படியும் புரியல அப்படின்னா, நான் ஸ்கூல் புக்கில் கூட்டு வட்டி சம் எல்லாமே ஆல்ரெடி டீச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க வேண்டாம். நான் வந்து ஸ்கூல் புக் மேக்ஸ் வந்து டெஸ்ட் வைக்கும்போது அந்த வீடியோ கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன். அப்போதைக்கு நீங்கள் வந்து இன்னும் கிளியராக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்த கூட்டு வட்டிக்கு ஒரு 5 வீடியோ இருக்குல்ல, இந்த 5 வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா மட்டும் நான் ஸ்கூல் புக் கொடுக்கும்போது பாருங்கள். நான் ஸ்கூல் புக்கில் நல்லா பேசிக்லேருந்து இன்னும் டீப்பாகவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இப்போ புரியலனா கூட அப்போ பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கூட்டு வட்டி பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ டவுட்டாக இருக்க சம் மட்டும் பாருங்கள். 11வது சம் பாருங்க. 4% ஆண்டு வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000க்கு ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் எவ்வளோ 4%, என் வந்து 1.5 ஆண்டுகள், பி எவ்வளோ அப்படின்னா 5000. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆண்டிற்கு 2 முறையும் கொடுத்துருக்காங்களா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டி. அரை ஆண்டுன்னு கொடுக்காம அவங்க வந்து ஆண்டுக்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டேட்டாலாம் யூஸ் பண்ணி ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும். 2 ஆன்சரையும் மைனஸ் பண்ணணும். அதான் இதுக்கான ஆன்சராக வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மொத்த தொகை கண்டுபிடிச்சா தான் நம்மளால கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். மொத்தத்தை கண்டுபிடிக்கலாம். மொத்தத்தை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, இங்கே என் பாருங்க என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ பி பை சி இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது என் வந்து ஏ பி பை சி இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தனியாக இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, பி ஆஃப் 1 + r / 100 ஹோல் பவர் ஏ. நெக்ஸ்ட் 1 + a பை பி பெருக்கல் r / 100. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது n வந்து ஏ பி பை சி இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நார்மலாக இப்போ n வந்து 2 இல்லை 3 இது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்போதும் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, பி ஆஃப் 1 + r / 100 ஹோல் பவர் n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து n வந்து இந்த ஏ பி பை சி இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அதுவும் வந்து ஆண்டிற்கு ஒரு முறை இருந்தால் மட்டும்தான். இதுவே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, அசல் எவ்வளோ 5000, 1 + r எவ்வளோ 4% / 100, n வந்து a வந்து எவ்வளோ 1. a அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 தான் வந்து a. நெக்ஸ்ட் 1 + a பை b அப்படின்றது இந்த 1/2 பெருக்கல் r எவ்வளோ அப்படின்னா 4 / 100. நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணாமல் ஓனாங்க 25 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 1 2 2 4 1 2 2 10 வந்திருக்கு. 5000 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 26 / 25. நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 51 / 50. இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 1 5 100 வந்துருச்சு. 5 25, 2 10 0, 1 5 4 20. இப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது, 4 பெருக்கல் 26 பெருக்கல் 51 அப்படின்னு இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 5304 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது என்னது, மொத்த தொகை. நம்மளுக்கு என்ன தேவை, கூட்டு வட்டி தான் தேவை. நம்ம மொத்த தொகை கண்டுபிடிச்சிருக்கோம். கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டு வட்டி கிடச்சிடும். மொத்த தொகை எவ்வளோ 5304, அசல் எவ்வளோ 5000. இதை மைனஸ் பண்ணுங்க, 304. இதான் வந்து கூட்டு வட்டி. ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னா 304ன்னு கிடச்சிருச்சு. இது வந்து ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் பொழுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது கூட்டு வட்டி எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் மொத்த தொகை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஃபர்ஸ்ட் மொத்த தொகை கண்டுபிடிங்க. பி ஆஃப் 1 + r / 200 ஹோல் பவர் 2n.
இது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால். அசல் எவ்வளோ 5000. நெக்ஸ்ட் 1 plus r வந்து 4% divided by 200 whole power 2. என்னோட வேல்யூ வந்து இங்கே பாருங்க n வந்து 1/2 இருக்கா. 1/2 இது கலப்பணத்தில் இருக்குது. நார்மல் பண்ணாமல் எழுதுங்க 3/2 அப்படின்னு வரும். அப்போது n-க்கு பதிலாக வந்து 1/2க்கு பதிலாக வந்து 3/2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நீங்கள் வாட்டில் இங்கே பாருங்கள் a b/c அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கனால அந்த ஃபார்முலாவே திரும்ப யூஸ் பண்ணிடாதீங்க. அது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் n வந்து a b/c ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் தான் போடணும். இதுவே அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது இந்த a b/c ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக நம்ம எப்போதும் அரையாண்டுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை தான் யூஸ் பண்ணணும். 5000 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாங்க 20 0. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 51 divided by 50 அப்படின்னு கிடைக்குதா. இங்கே பாருங்க இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே பவரில் 3 இருக்கா. அப்போ 51 divided by 50 வந்து 3 டைம்ஸ் எழுதலாமா. ஏன் 3 டைம்ஸ் எழுதலாம், பவரில் வந்து 3 இருக்கனால. நெக்ஸ்ட் இங்கே இருக்க 3 0க்கு இங்கே இருக்க 3 0க்கு கேன்சல் ஆயிடுச்சு. 5 5. இப்போ மிச்சம் என்னென்ன இருக்கு, 51 பெருக்கல் 51 பெருக்கல் 51 divided by 25. ஏன்னா இங்கே ஒரு 5 இருக்குது இங்கே ஒரு 5 இருக்குது. ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 25 வரும். இதை கேன்சல் பண்ணுங்க. 5306.04 அப்படின்னு கிடைக்குது. இது என்னது, மொத்த தொகை. நம்மளுக்கு என்ன தேவை, காம்பவுண்ட் தான் தேவை. காம்பவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணுவோம். மொத்த தொகை எவ்வளோ 5306.04 மைனஸ் அசல் எவ்வளோ 5000. இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண வரும் 306.04. இதான் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னா 306.04. இதே ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னா 304. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. வித்தியாசம் கேட்டால் என்ன பண்ணுவோம், இரண்டையும் மைனஸ் பண்ணும். இதையும் மைனஸ் பண்ணும். ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டியும் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டியும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண வரும் 2.04. இதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் வாட்டில் 304லேருந்து 306.04 மைனஸ் பண்ணி அப்படின்னா மைனஸில் ஆன்சர் வரும். எது பெரிய நம்பரோ அதுலேருந்து மைனஸ் பண்ணுங்க. நீங்கள் வாட்டில் இந்த சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணி மைனஸில் ஆன்சர் வந்து சொல்லாதீங்க. பெரிய நம்பர் எதுவோ அதுலேருந்து மைனஸ் பண்ணுங்க. 17வது சம் பாருங்க. ரூபாய் 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 926.1 மாறும்னு கேட்டிருக்காங்க. அசல் கொடுத்துருக்காங்க 800. நெக்ஸ்ட் ஆர் கொடுத்துருக்காங்க 10%. என் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை கொடுத்துருக்காங்க எவ்வளோ 926.1. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கொஸ்டினில் பாருங்க, வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிறதா சொல்லியிருக்காங்களா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க. அதான் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறதுன்னு சொல்லாமல் ஆண்டுக்கு 2 முறை வட்டி கணக்கிறதா அவங்க வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா அரையாண்டுக்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, P of 1 plus R divided by 200 whole power 2n. மொத்த தொகை எவ்வளோ, P எவ்வளோ 800. 1 plus R வந்து 10% divided by 200 whole power 2n. என்னோட வேல்யூ தெரியாது, 2n வச்சுக்கோங்க. 926.1. இந்த 800 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க, டிவைடில் மாறிடுச்சு. ஈக்குவல் டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 21/20 whole power 2n. இங்கே பாருங்க, இங்கே பாயிண்ட் இருக்கா, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 10ஆல் மேலையும் கீழையும் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணுங்க, சரி 10ஆல் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 9261 டிவைடட் பை 8000 அப்படின்னு வந்துச்சு. ஈக்குவல் டு 21/20 whole power 2n. இங்கே பாருங்க, இந்த 9261 அப்படின்றது 21 கியூப் பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 8000 அப்படின்றது 20 கியூப் பண்ணால் கிடைக்கும். இந்த 9261 அப்படின்றது எதை கியூப் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கிட்டு இருக்க வேல்யூ பாருங்க 21 இருக்கா. அப்போ இந்த 21 அப்படின்ற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் இங்கிட்டு இருக்க வேல்யூ வரும், இல்லைனா கியூப் பண்ணால் வரும். ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் இந்த சைடு இருக்க வேல்யூ வரும். 21 ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி பாருங்க, இந்த வேல்யூஸ் வருதான்னு பாருங்க. வரல அப்படின்னா அடுத்து கியூப் பண்ணி பாருங்க. ஸ்கொயரோ கியூப் ஏதோ ஒன்று பண்ணீங்க அப்படின்னாவே ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் 21/20 அப்படியே வச்சுக்கோங்க.
அதே மாதிரி 20 தான். அந்த 8000 எப்படி வரும் அப்படின்னா 20 ஸ்கொயர் பண்ணியோ இல்லை கியூப் பண்ணியோ பார்க்கணும். பார்த்தாவே இங்கிட்டு இருக்க வேல்யூ தெரிஞ்சு வரும். இப்போ 21/20 ஹோல் பவர் 3ன்னு போடுறேன். இந்த 21 பவர் 3 அது டிவைட் பை 20 பவர் 3 இருக்குல்ல, இதை வந்து ஹோல் பவரில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே 21/20 ஹோல் பவர் 2n. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா m ஈக்குவல் டு n அப்படின்னு எழுதலாம். அதாவது அடிமானம் ரெண்டும் சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா பவரில் இருக்க ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி எழுதலாம். இங்கே பாருங்க, அடிமானம் ரெண்டு சமமாக இருக்கா, அப்போ பவரில் இருக்க வேல்யூ ஈக்குவல் பண்ணி எழுதலாமா? 3 ஈக்குவல் டு 2n. அப்போ n ஈக்குவல் டு என்ன வரும்? 3/2ன்னு கிடைக்குதா? இதை வந்து டிவைட் பண்ணலாமா? ஓரன் 2 மிச்சம் 1 கலப்பினத்தில் எழுதுங்க. 1/2 ஆண்டுகள். இதான் இதுக்கான ஆன்சர். 20வது சம் பாருங்க. ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்த்தோன்னா சில பேருக்கு என்ன டவுட் வந்திருக்கும் அப்படின்னா, இது என்ன புதுசாக தொடர் வட்டின்னு இருக்கு, நம்மளுக்கு கூட்டு வட்டி தெரியும், தனி வட்டி தெரியும், இதென்ன புதுசாக தொடர் வட்டி இருக்குன்னு சொல்லி தான் எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். இந்த தொடர் வட்டி அடிச்சுட்டு கூட்டு வட்டி எப்படி போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, தமிழில் தான் கொஸ்டின் தப்பாக இருக்கு. ஓகே, ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே இங்கே பாருங்க வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9000. எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள். அதுக்கடுத்து ஒவ்வொரு வருஷம் இந்த 2 வருஷத்தில் முதல் வருடத்துக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னா 10%, ரெண்டாவது வருடத்துக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னா 12%. அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் மாறுச்சு அப்படின்னா மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க. ஒவ்வொரு வருடமும் வட்டி வீதம் மாறுது. இங்கே பாருங்க, இங்கே 10%, 12%. முதல் வருடம் வந்து 10%, இரண்டாவது வருடம் 12%. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் மாறுச்சு அப்படின்னா மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க. P of 1 plus A divided by 100. நெக்ஸ்ட் 1 plus B divided by 100. இந்த சம் ஃபார்முலா எல்லாமே போடலாம், அது எப்படின்னு அப்புறம் சொல்றேன். அசல் எவ்வளோ? 9000. நெக்ஸ்ட் 1 plus A அப்படின்றது என்னன்னா இந்த 10%, ஃபர்ஸ்ட் இருக்க தான் போடுங்க. நெக்ஸ்ட் 1 plus B அப்படின்றது இந்த 12%. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 6 12, இங்கே 5 10 0. நெக்ஸ்ட் 3 2 6, இங்கே 25ன்னு வந்துருச்சு. 9000 அப்படியே வச்சுக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 11/10 பெருக்கல் இங்கே 28/25. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 28/25 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 5 25, இங்கே ஓரஞ்சு 5, மீதி 4, 8 40 0. நெக்ஸ்ட் ஓரஞ்சு 5, இங்கே 3 15, மிச்சம் 3, 6 30ன்னு வருது. இப்போ மிச்சம் என்னென்ன இருக்கு? 36 பெருக்கல் 11 பெருக்கல் 28. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 11088. இது வந்து என்னது? மொத்த தொகை. அவங்க என்ன கேட்டாங்க? கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்களா? மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். மொத்த தொகை எவ்வளோ? 11088. அசல் எவ்வளோ? 9000. மைனஸ் பண்ணுங்க 2088. இதான் வந்து கூட்டு வட்டி. இதான் இதுக்கான ஆன்சர். இந்த சம் ஃபார்முலா இல்லாமல் போடலாம், அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அசல் எவ்வளோ? 9000. எண் வந்து 2 ஆண்டுகள். ஆர் பாருங்க, ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான வட்டி வீதம் எவ்வளோனா 10%, ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி வீதம் வந்து 12%. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம். அசல் வந்து 9000. முதல் வருடத்துக்கான வட்டி வீதம் எவ்வளோ? 10%. அப்போ 9000ல் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 900. இதான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான கூட்டு வட்டி. நெக்ஸ்ட் ரெண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அசலோட முதல் வருடத்திற்கான வட்டியை ஆட் பண்ணிக்கணும். அசல் எவ்வளோ? 9000. இந்த 9000தோட அசல் என்ன? 9000மா? இந்த 9000தோட முதல் வருடத்துக்கான வட்டி எவ்வளோ? 900மா? இதை ஆட் பண்ணிக்கோங்க. 9900 அப்படின்னு கிடைச்சிச்சு. ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி வீதம் எவ்வளோ? 12%. நீங்கள் வரல 10% போட்டாதீங்க. இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி வீதம் வந்து 12%. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 99ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1188. இதான் வந்து ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி, ரெண்டாவது வருஷத்துக்கான கூட்டு வட்டி. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? முதல் வருஷத்துக்கான வட்டி வந்து 900, ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி வந்து 1188. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2088. இதான் வந்து 2 வருடத்திற்கான கூட்டு வட்டி. இதான் இதுக்கான ஆன்சர். 22வது சம் பாருங்க. ரூபாய் 640 அசலானது 2 ஆண்டுகளில் எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 774.4 மாறும்? கூட்டு வட்டியானது வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க.
அசல் கொடுத்துருக்காங்க 640, n கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகள், r கொடுக்கல நம்ம தான் கண்டுபிடிக்கணும், வட்டி விதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை கொடுத்துருக்காங்க 774.4. இந்த கொஸ்டின்ல பாருங்க, கூட்டு வட்டி வந்து வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. வருடத்திற்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? P of 1 plus r divided by 100 whole power n. மொத்த தொகை எவ்வளோ? 774.4 ஈக்குவல் டு அசல் எவ்வளோ? 640. 1 plus r தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க, டிவைட் பை 100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ வந்து 2. 774.4. இந்த 640 இந்த ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க, டிவைடில் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 plus r divided by 100 whole squared. இங்கே பாருங்கள், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு 10ஆல் பகுதி மற்றும் தொகுதியை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண வரும் 7744 டிவைடட் பை 6400 ஈக்குவல் டு இங்கிட்டு 1 plus r divided by 100 whole squared. 4 டிவைட் பண்ணலாமா? ஓர் நாங்க 4, மிச்சம் 2, 6 நாங்க 24, 2 0 அப்படியே வந்துச்சு. இங்கே ஓர் நாங்க மிச்சம் 3, 9 நாங்க 36, மிச்சம் 1, 3 நாங்கும் 12, மிச்சம் 2, 6 நாங்க 24 இருக்கு. இங்கே நன்னாங்கும் 16, 2 0 அப்படியே வந்துருச்சு. இங்கே பாருங்க, நன்னாங்கும் 16, மிச்சம் 3 இருக்கும். மிச்சம் 3 வந்தால் என்ன வரும்? 8 நாங்க 32, திரும்ப 1 இருக்கும். நன்னாங்கும் 16 இருக்கு. திரும்ப என்ன டிவைட் பண்ணலாம்? ஓர் நாங்க இந்த 2 0 அப்படியே வந்துருச்சு. இங்கே பாருங்க, ஓர் நாங்க 7 8, ஓர் நாங்க இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 121 டிவைட் பை 100 அப்படின்னு இருக்கு. ஈக்குவல் டு 1 plus r டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ ரெண்டு சைடுமே ரூட் எடுங்க. எதுக்காக ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பவரில் இருக்க 2 கேன்சல் பண்ணதுக்காக. அப்போ இந்த 2க்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. 121 ரூட்லேருந்து வெளில எடுத்தா என்ன வரும்? 11 வந்துருச்சு. 100 ரூட்லேருந்து வெளில எடுத்தா என்ன வரும்? 10ன்னு வந்துருச்சு. ஏன்னா 11 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 121 கிடைக்கும். அதே மாதிரி 10 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 100 கிடைக்கும். அதான் வந்து ரூட்லேருந்து எடுத்துருக்கோம். 1 plus r divided by 100. இந்த 2க்கும் இந்த ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இது மட்டும் தான் இருக்குது. இந்த 1 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க. 11 by 10 minus 1 r divided by 100. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 11 minus 10 divided by 10 equal to r divided by 100. 11ல் 10 போச்சுன்னா வரும் 1 by 10 equal to r divided by 100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. r மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, இந்த 10 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 10%. r equal to 10% தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.